புதுச்சேரியில் புதியதாக இயக்கப்பட்ட மினி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பங்களிப்புடன் 23 கோடி ரூபாயில் 25 மின்சார பேருந்துகளை கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியின் கிராம பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இது இயக்கப்பட்டது. இதில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர், நடத்துனர்கள் உட்பட தனியார் நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் என 75 பேர் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 17,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர்கள் தங்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு நிர்வாகம் உறுதி அளித்ததை அடுத்து வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணியாற்றினர். இந்த நிலையில் நிர்வாகம் உறுதி அளித்தபடி ஊதிய உயர்வு அளிக்கப்படவில்லை என்று கூறி இன்று காலை முதல் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிர்வாகம் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் பேச்சுவார்த்தை உடன்படாததால் 25 பேருந்துகளும் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.